நான் கொஞ்சம் அவசரப்பட்டனாடா. என்னடா அவசரப்பட்டேன்? நான் வேணா போய் என் பேர் அடிச்சுட்டு சொல்லுவா. நீ மட்டும் போயிட்டு ஹெச்ஓடி கிட்ட நான் வரலன்னு சொன்னே வச்சுக்கோங்க, அவனை வேறு லெவலில் வச்சு செய்வான். பரவாயில்லையா? ஏய் என்னடா பேசுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதாவது சொல்லிட்டு பேசுவேன். ஓ, இவங்களோட விஷயமே தெரியாதா? தெரியாது, சொல்கிறா. ஏய் தலைவர் சொன்னார்ல 10th 11th டேரக்டர் ஆக போகிறோன்ட்டு, அதை பற்றி அது வேற ஒன்றும் இல்லைடா. காலேஜில் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனு ஒரு ஆசையில் பேர் கொடுத்துட்டார். ஏய் சூப்பர்ரா, அப்போ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிற. அட போடா நீ வேற, நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுங்கிறேன். டேய் நல்ல கதையை யோசிடா. தீம் இருந்தால் தான் கதையே தோணும். தீமே இல்லை, அப்புறம் கதை எப்படா? டேய் நாங்கள்லாம் படத்துக்கு கதை முக்கியம்னு நினைக்கிற ஆள், ஆனால் கதைக்கு தீ முக்கியம்னு சொல்ல வர உனக்கு ஃபிலிம் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குண்ணே. நீ ட்ரை பண்ண, உன்னால முடியும். என்கிட்ட வேணா ஒரு கதை இருக்குது, சொல்லிட்டா? சரி வா பார்க்கலாம். சரி வா உட்காந்து பேசலாம். ஆமாம், ஏதோ கதை இருக்குன்னு சொன்னியே, சொல்லு கேட்போம். இப்போ சொல்கிறேன் கேளு. கதைக்கு முக்கிய தீம் தானே சொன்னேன், அந்த தீம் எஜுகேஷனாக வச்சுக்கோ. நம்மக்கிட்ட கார்டு இருந்தால் பறிச்சுப்பாங்க, பணம் இருந்தால் பிடுங்கிப்பாங்க, ஆனால் படிடா, அந்த கான்செப்ட் தானே. டேய் 100க்கு 100 எடுத்துவேன் அறிவாளியே இல்லை, 100க்கு 35 எடுத்துவேன் முட்டாளும் இல்லை. அப்போ எதுக்குடா எஜுகேஷனை பற்றி எடுக்க சொல்கிற? டேய் எஜுகேஷன் கான்செப்ட் வச்சு நிறைய படம் வந்திருக்கு, நிறைய படம் ஹிட் ஆகிருக்கு, அதனால தான் சொல்கிறேன் எஜுகேஷன் வச்சு எடுக்கலாம். ஓகேவா? அதான்டா சொல்கிறேன், எஜுகேஷன் வச்சு நிறைய படம் வந்தாச்சு. புதுசாக அவனோட ஐடியா வச்சு என்ன கான்செப்ட் ட்ரை பண்ணு. இதெல்லாம் சரி வராது, நான் வேற ஒன்று வச்சுருக்கேன். வெயிட் பண்ணுறா, தரான் பாரு, அவனுக்கு சேர்த்து சொல்லு. நீ சொல்கிறா. டேய் அவன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறான். சொல்லவே இல்லை. சரி ஹீரோ யாரா? வேற யாரு? இவன் தான். நானா? அப்போ மாசின் இருக்கா? எப்பா நான் கிளம்புறேன்டா. டேய் இருடா, ஏண்டா? விட்டா நீ ஹீரோ உள்ள தருவேன், போடாடி. அதெல்லாம் இல்லை, வாடா. உண்மையாக எதுவும் இல்லைல்ல, அதான் வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா. சரி ஆரம்பிக்கிட்டா? ஓப்பன் பண்ணா வண்டியில் வச்சேன், ஜாலியாக போட்டு. அடுத்து மேலே சொல்கிறா. ஓகே, அடுத்து தூங்கிட்டான், அது வேற விஷயம். அதை பற்றிலாம் இப்போ அப்போ கிளைமேக்ஸ் என்னடா சொன்னான் அவன்? அவன் என்ன சொல்ல போறான்னு ஆடியன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணும் போது அப்படியே ஸ்கிரீனை மூடிட்டு என் பிலிப்பை சந்திரன்னு போடுறான். ஓகேல? என்னடா சொன்னேன்? வா உட்காந்து பேசலாம்.
டேய் ஜெகன் இல்லை. அவன் ஏதோ ஃபங்க்ஷன் ஊருக்கு போயிருக்கான்டா. டேய் எதுக்குடா சொன்னேன்? என்னடா இது? வச்சு பாரு. பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிமா? எப்படிடா? வேற ஒன்றும் இல்லைடா, காலேஜில் வேற கொஞ்சம் பேர் தான் பேர் கொடுத்துருந்தாங்க. அதில் 4 பேர் வேற ஷார்ட் ஃபிலிமே எடுக்கல. அதான் தலைவர் சூப்பராக எடுத்து ஜெயிச்சிட்டாரு. சரிண்ணா அப்புறம் ட்ரீட்டா? ட்ரீட்டா? அவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு கேட்டியா? அடுத்தா என்ன பண்ண போற? இதே ஸ்டோரி ஒரு பேஸாக வச்சு ஒரு படம் பண்ணலான் இருக்கேன். படம் பண்ண போறியா? ஓகே தான்டா, பட் படம்லாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற மாதிரி ஈஸி இல்லை. அதுக்கு இந்த ஸ்கிரிப்டெல்லாம் பத்தாது. இந்த ஸ்கிரிப்டே ஒன்றும் நல்லா டெவலப் பண்ணணும். படத்துக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் தேவை. அதுக்கு என்ன பண்ண போகிற? அந்த ப்ரொடியூசரை பார்க்கவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கிறான்டா. ஏய் எப்படா அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் எனக்கே தெரியாமல்? ஒரே ரூமில் இருக்க எனக்கே எப்போ போகிறான்னு தெரியாது. நாளைக்கு ஈவினிங் ப்ரொடியூசரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன். பார்ப்போம். சார். எஸ், கம் இன். சொல்லுங்க சார், சந்துரு. யா, என் பிஏ சொன்னாரு. சொல்லுங்க. சார், கதை சொல்ல வந்திருக்கேன். ஓகே, சொல்லுங்க, கேட்கலாம். இந்தாப்பா. என்ன சார் இது? செக்குப்பா. கதை நல்லா இருக்கு, பண்ணலாம். சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தெரியலையா? ஏந்திரா டேய், ஏந்திரா டேய், ஏந்திரா. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? என்னடா உங்களுக்கு? என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? நேற்று ப்ரொடியூசர் பார்க்க போய் என்னடா ஆச்சு? அதை ஏன்டா கேட்குறேன்? டேய் சொல்கிறா. அதுவா, போனேன், கதை சொன்னேன். ஏன்டா ப்ரொடியூசர் வேணான்னு சொல்லிட்டாரா? டேய், கதை நல்லா இருக்கு, படம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. சூப்பரா, நீயும் ஒரு டாக்டர் ஆகிட்ட. உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு பார்க்குறேன். அதான் சொல்லணுமான்னு தோணுது. என்னடா சொல்கிறா? ஸோ நீங்கள் 2 பேர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் முக்கியம் இல்லை, ட்ரீட்டு தான் முக்கியம். நான் எடுத்துக்கோ. என்ன ஒரு மாதிரி இருக்கா? நாளைக்கு வேறு படம் ரிலீஸு, கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏய், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னடா பண்ண போகிறோன்னு சொல்லி பயந்துருந்தேன். ஆனால் நீ இப்போ ஒரு பெரிய டேரக்டராக இருக்க. அதுவே ஒரு வெற்றி தானே. கன்ஃபார்ம் இட்டுடா. சரி, நீ எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் நான் ட்ரீட் கேட்போம். போகலாம்.